உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரானுடைய கடிதத்துக்கான நேரம் 1861 வருஷம் வள்ளல் பிரான் எழுதியிருக்கிற ஒரு கடிதம். ரத்ன முதலியார் அப்படின்னு தன்னுடைய ஆன்மீக நண்பர் அல்லது சன்மார்கி, அவருடைய உற்ற நண்பர், சென்னையில் இருக்கார். அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு. இதில் ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, வள்ளல் பிரான் பல ஊர்களுக்கும் பயணப்பட்டுட்டே இருந்தார். அதுக்கப்புறம் வடலூரில் அவர் உருவாக்கிய சத்திய ஞான சன்மார்க்க சபை, அதையும் நிர்வகித்து கொண்டிருந்தார். அங்கே வருகின்ற ஆன்மீக அன்பர்களுக்கும் சன்மார்க்கிகளுக்கும் பல போதனைகளை சொல்லிகிட்டே இருந்தார். அதை தவிர இந்த எதேச்சாதிகாரம் அல்லது ஆகமங்களுக்கு எதிரான அந்த புரட்சியையும் அந்த சித்தர் விளையாட்டையும் செய்து கொண்டே இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இதற்கு நடுவில் அவருக்கு எங்கே நேரம் இருந்தது இவ்வளோ கடிதங்கள் எழுத? அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு நண்பரை பற்றியும் ஒவ்வொரு தோழமையை பற்றியும் அவருடைய குடும்பத்தை பற்றியும் இவ்வளவு அக்கறையாக விசாரித்து கொண்டிருக்கிறாரே, அவர்களோடு பயணப்பட்டு கொண்டிருக்கிறாரேங்கிற ஆச்சரியம் ரொம்ப அதிகமாகுது ஒவ்வொரு கடிதத்தையும் படிக்க. இப்படி ஒவ்வொன்றையும் பற்றி அக்கறை செலுத்துவதற்கு அவருக்கு ஏது கூடுதல் நேரம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு வருது. நம்ம எல்லாருக்கும் அதே 24 மணி நேரம் தானுங்க. நமக்கு இருக்கிற அதே 24 மணி நேரம் தான் வள்ளல் பிரானுக்கும் இருந்திருக்கும். ஆனால் இப்படியான தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத காலத்தில் வள்ளல் பிரான் எப்படி எல்லாவற்றையும் தகவமைத்து கொண்டு சமூகத்தின் மீது அக்கறையாக அன்பாக இருந்தார் என்பதை சொல்லுகின்ற ஒரு கடிதம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ரத்ன முதலியாருக்கு எழுதியிருக்கின்ற கடிதம். தாம் இவ்விடம் விட்டு பிரயாணப்பட்ட நாள் தொடங்கி நாளது வரையில் தமது சுப சரித்திர வண்ணம் இவ்வண்ணம் என்று விசேஷம் தெரிந்து கொள்ளாதவனாக இருக்கிறேன். ஆதலால் அதை தெரிவிக்க வேண்டும். நான் புரட்டாசி மாதம் அவ்விடம் பிரயாணப்பட்டு வருவதாக ஓர் காரியம் பற்றி நிச்சயித்திருந்தேன். அந்த நிச்சயத்துக்கு ஒரு தடை ஏற்பட்டது. என்னெனில், நான் புசித்து வருகின்ற கிரகத்தில் யோகியராகவும் தலைவராகவும் இருந்த ரெட்டியார் நாளது மாதம் 20ஆம் நாள் பதவி அடைந்தார். ஆதலால் உடனே வருவது ஓர் வகை நிந்தைக்கிடமாக இருக்கின்றது. அதனால் மார்கழி மாதம் பிரயாணப்படுவதாக எண்ணுகின்றேன். இவ்விடத்தில் மழை இல்லாமல் அதிக வெப்பமாக இருக்கின்றது. அவ்விடத்தில் எப்படி இருந்ததோ தெரியவில்லை. 5/9/1861 வருஷத்தில் எழுதியிருக்கிற கடிதம். எத்தனை விஷயங்களை அடுக்கிறார் பாருங்களேன். முதல்ல ரத்ன முதலியாருக்கு எழுதியிருக்கின்ற இந்த கடிதம், அந்த பெயர்கள் ரத்ன என்பதற்கு பின்னால் வருகின்ற அந்த அச்சொட்டு பெயர்கள், அந்த ஒட்டு பெயர்களை எல்லாம் இப்போது நாம் பயன்படுத்துவதில்லை. ஆனால் வள்ளல் பிரான் காலத்தில் இருந்தது, அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதனால் நாம் திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுகின்றோம். எனவே ரத்ன முதலியார் என்பவர் நம்முடைய வள்ளல் பிரானுடைய சன்மார்க்கிங்கிறது தெரியும். அவர் சென்னையிலிருந்து வடலூருக்கு வந்து வள்ளல் பிரானோடு இருந்து விட்டு தங்கிவிட்டு அவருடைய உபதேசங்களை கேட்டு விட்டு திரும்ப போயிருக்கார் சென்னைக்கு. போன நாளிலிருந்து உங்களை பற்றியே நான் நினச்சிட்டு இருந்தேன், நல்லபடியாக போய் சேர்ந்தீங்களா, உங்களுடைய உடல் நலம் எப்படி இருக்கிறது என்ற அக்கறையிலேயே நான் இருந்தேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நேற்று தான் கிளம்பி போயிருப்பாங்க, ஆனால் அதுக்குள்ளே நான் உன்னை பற்றி அக்கறைப்படுறேன்னு இப்பெல்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான நிலையில் நம்முடைய வள்ளல் பிரான் இருந்திருக்கிறார். எவ்வளவு தூரம் மனித அன்புக்காக அவர் ஏங்கி இருக்கிறார், மற்றவர்கள் மீது அன்பை பொழிந்திருக்கிறார்னு சொல்கின்ற ஒரு கடிதம். திரும்ப பயணிக்கலாம் அவரோட வார்த்தைகளில். தாம் இவ்விடம் விட்டு பிரயாணப்பட்ட நாள் தொடங்கி நாளது வரையில் தமது சுப சரித்திர வண்ணம் இவ்வண்ணம் என்று விசேஷம் தெரிந்து கொள்ளாதவனாக இருக்கிறேன். ஆதலால் அதை தெரிவிக்க வேண்டும். உங்களோட குணநலன் அல்லது உங்களுடைய விசேஷம், உங்களுடைய உடல் நலன் இந்த வண்ணம்னு தெரிஞ்சுக்காதவனா நான் இருக்கேன். அதனால் முதல்ல அதை பற்றி எனக்கு ஒரு கடிதம் போடுங்க. எவ்வளவு அக்கறை! இதுதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். வள்ளல் பிரானுடைய கடிதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு குணநலன். அடுத்த ஒரு தகவலை தெரிவிக்கிறார் பாருங்க. நான் புரட்டாசி மாதம் அவ்விடம் பிரயாணப்பட்டு வருவதாக ஒரு காரியம் பற்றி நிச்சயித்திருந்தேன். அந்த நிச்சயத்துக்கு ஒரு தடை ஏற்பட்டது. நான் புரட்டாசி மாதம் அந்த ஊருக்கு சென்னைக்கு வர்றதா ஒரு கடிதம் எழுதியிருந்தேன், ஒரு திட்டம் வச்சுருந்தேன். அந்த ஒரு காரியத்தை முடிக்கணும், அதுக்காக நான் வரதா இருந்தேன். ஆனால் இப்போது அந்த காரியத்தை முடிக்க விடாமல் இங்கே ஒரு தடை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். அது என்ன தடைங்கிறத அடுத்து விவரிக்கிறார் பாருங்க. என்னெனில், நான் புசித்து வருகின்ற கிரகத்தில் யோகியராகவும் தலைவராகவும் இருந்த ரெட்டியார் நாளது மாதம் 20ஆம் நாள் பதவி அடைந்தார். இதுதான் ரொம்ப முக்கியம்.
ஏன்னா நம்முடைய வள்ளல் பிரான் உணவு உண்ட ஒரு வீடு, அந்த வீட்டின் தலைவராக இருந்த ஒரு முதலியார் என்று ஆரம்பிக்கிறார். அதில் மிக குறிப்பாக அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை யோகியராகவும் தலைவராகவும் அப்படிங்கிறார். அதாவது வாழ்நாள் முழுக்க ஒருத்தர் மிகச்சிறப்பான மனநிலையோடு யோகியராக நேர்மையானவராக இருந்திருக்கிறார் என்பதை கொண்டாடுகிறார் அவருடைய மறைவுக்கு பின்னும். அதுதான் வள்ளல் பிரான் ஒரு மாபெரும் சித்தர் என்பதற்கான அடையாளம். இவர் தங்கியிருந்த வீடு, அந்த வீட்டின் முதலாளி அல்லது அந்த வீட்டின் சொந்தக்காரர் அவர்தான் இவருக்கு உணவளித்திருக்கிறார். எப்படிப்பட்ட சொந்தக்காரராக அவர் இருந்திருக்கிறார்? மிகச்சிறந்த யோகியராக இருந்திருக்கிறார், மிகச்சிறந்த தலைவராகவும் இருந்திருக்கிறார் என்று வள்ளல் பிரானே கொண்டாடுகிறார் என்றால் அவர் எப்படிப்பட்ட பண்பானவராக இருந்திருக்க வேண்டும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் அந்த மாதம் இறந்து போயிருக்கார், பதவி அடைந்தார் என்று சொல்கிறார். சரி, முடிஞ்சாச்சு இல்லை, கிளம்பி வரலாமே. ஆனால் அப்படி வர முடியாத அளவுக்கு வள்ளல் பிரானுடைய மனநிலை இருந்திருக்கிறது. அதை பாருங்க. ஆதலால் உடனே வருவது ஒரு வகை நிந்தைக்கு இடமாக இருக்கின்றது. நிந்தைக்கு இடமாகன்னு சொல்கிறார். ஏன் அப்படி? ஏன்னா தனக்கு சோறு போட்டவர் இறந்து போயிட்டாரு, தனக்கு வீடு கொடுத்தவர் இறந்து போயிட்டாரு. அப்படிப்பட்ட நிலையிலையும் அவருடைய இறப்பில் துக்கம் அனுஷ்டிக்காமல், அவருடைய இறப்புக்கு வருத்தம் தெரிவிக்காமல், நீண்ட நாள் இல்லாமல் மறுநாளே கிளம்பி போயிட்டாரே வள்ளல் பிரான் அப்படின்னு உலகம் சொல்லும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ஏச்சும் பேச்சும் நிந்தையும் வந்துவிடக்கூடாது என்கின்ற அந்த மனோபாவத்தில், அந்த மனோநிலையில் நான் இங்கே இருப்பது என்பது கட்டாயமாகிறது. நான் இங்கே இருந்தாக வேண்டும், மற்றவர்களுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்குமாக இல்லை. எனக்கு உணவளித்தவர், எனக்கு உப்பிட்டவர், அவருடைய இறப்பை நான் கொண்டாடியாக வேண்டும். எனவே நான் இங்கே இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய மனசு பாருங்க. இல்லை, துறவரம் மேற்கொண்டவர் பற்றற்றவர்னு சொல்கிறோம். ஆனால் வள்ளல் பிரானுக்கும் இப்படியாக விட்டு போக முடியாத அளவுக்கு ஒரு உப்பிட்டவரை உள்ளளவும் நினைக்கின்ற மனம் இருந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது இந்த கடிதம். அடுத்தது, அதனால் மார்கழி மாதம் பிரயாணப்படுவதாக எண்ணுகிறேன். இவ்விடத்தில் மழை இல்லாமல் அதிக வெப்பமாக இருக்கின்றது. அவ்விடத்தில் எப்படி இருந்ததோ தெரியவில்லை. சரி, இப்போ நான் வரல, மார்கழி மாதம் வர்றேன். சரி, இவ்விடத்தில் மழை இல்லாமல் அதிக வெப்பமாக இருக்கிறது, அவ்விடத்தில் எப்படியோ தெரியவில்லை. இந்த இடத்துல எங்களுக்கு மழை இல்லை, ரொம்ப புழுக்கமாக இருக்குது, ரொம்ப வெப்பமாக இருக்குது, அந்த இடத்துல எப்படின்னு தெரியலையே அப்படின்னு அதற்கும் கூடுதலாக சேர்த்து அக்கறைப்படுகிறார் என்றால் இந்த மனசு பாருங்களேன், அப்படி குழைந்து போகின்ற மனசு, நொய்ந்து போகின்ற மனசு, அப்படி கனிந்து போகின்ற மனசு, அன்பால் பேரன்பால் தன்னை குளிர்வித்து கொண்டு மற்றவர்களையும் குளிர்விக்கின்ற மனசாக இருக்கிறது என்று இந்த கடிதத்தின் 5-10 வரிகளுக்குள்ளாகவே வள்ளல் பிரான் பல அவதாரங்களை எடுத்து நிற்கிறார். விண்ணுக்கும் மண்ணுக்குமாக விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார். மனிதர்களால் விஸ்வரூபம் எடுக்க முடியும் என்று நம்முடைய வள்ளல் பிரான் விஸ்வரூபம் எடுத்து காட்டுகிறார். அன்பின் விஸ்வரூபம், பேரன்பின் விஸ்வரூபம், கருணையின் விஸ்வரூபம், உன் மீது இருக்கக்கூடிய அக்கறை அது எனக்கு ஏராளமாக இருக்கிறது என்று சொல்லுகின்ற அக்கறையின் விஸ்வரூபம் என்று கண் முன்னால் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். இது எதுவும் புராணங்கள் இல்லை, இது எதுவும் இதிகாசங்கள் இல்லை, அவரவர் கற்பனைக்கு ஏற்ற கட்டுக்கதைகளை சொருகிக் கொள்கின்ற அந்த நிலையும் இல்லை. வள்ளல் பிரானுடைய வாழ்க்கை சத்தியம், வள்ளல் பிரானுடைய பேரன்பு சத்தியம், அவருடைய விஸ்வரூபமும் சத்தியம் என்பதை புரிய வைக்கின்ற ஒரு கடிதம். நாமும் விஸ்வரூபம் எடுக்கலாம், மனிதர்களுக்கு அது சாத்தியமானதுதான். அன்பால், பண்பால், நல்லறிவால், நல் பேச்சால் யார் உயர்ந்து நிற்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் விஸ்வரூபம் எடுப்பவர்கள்தான் என்பதை சொல்லுகின்ற ஒரு கடிதத்தை வள்ளல் பிரான் நமக்கு கொடுத்திருக்கிறார். விஸ்வரூபம் எடுப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.